அந்த மேனியான் தைலத்தை மக்கள் பயன்படுத்தி விட்டு அந்த பலனை உடல் முழுக்க தேய்த்து பயன்படுத்தியவர்கள் ஆண்குறியிலே தேய்த்து பயன்படுத்திய போது அது எரெக்டைல் டிஸ்பங்க்ஷனுக்கு நன்ற பலனை தருவதாக இருக்கிறது என்று கண்டுபிடித்து சொன்னார்கள். பிறகு அதை சோதித்து பார்த்த போது அது ஆம் என்று அறிய வந்தது. என்ன செய்கிறது? அந்த ஆண் குறியிலே அந்த மேனியான் தைலம், அது பேரும் அமைஞ்சு போச்சு பாருங்க, மேனி ஆண் தைலம், மேனியை ஆண் செய்வது. அதையே மணியான் தைலம் என்றும் பலர் அழைக்கலாம். மணி என்பதற்கு, மேனி என்பதற்கு, மானி என்பதற்கு ஆண் குறிக்கு இன்னொரு பெயர். மானி ஆண் தைலம் அல்லது மணி ஆண் தைலம் அப்படியும் பொருத்தி விட்டது. மேனி ஆண் தைலமும் பொருத்தமாக இருக்கிறது, பேர் அமைந்து விட்டது. இப்ப அந்த தைலத்தை ஆண் குறியின் மீது இந்த சொதவென்று தடவி, ரொம்ப முக்கியம், பால் கறப்பதை போல அதை இழுத்து நீவி விடுவதனாலே மசாஜிங், அது ஆண் குறியை திடப்படுத்துகிறது, வலுப்படுத்துகிறது என்பதை பலர் கண்டறிந்து சொன்னார்கள். அதை பயன்படுத்தி பார்த்தபோது அந்த பலன் இருப்பதை நாமும் அறிந்தோம். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்தி விட்டு மீண்டும் மீண்டும் வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சித்தர்கள் சொன்ன எளிய வழி. அப்போ தசை இழப்பு, தசை வலு இழப்பு, டயபெட்டிக் பீப்புளுக்கு குறிப்பாக ஆண்குறி அப்படியே சுருங்கி போய் விடுகிறது. 50-60 வயதான உடனே பெரும்பாலோருக்கு அந்த எண்ணமே வருவதில்லை, அது சுருங்கி போகிறது. மனசுல நினைப்பு இருக்கிறது, உடம்பிலே ஒத்துழைப்பு இல்லை. அவர்களுக்கெல்லாம் துணையாக நிற்பது மானி ஆண் தைலம், மசாஜிங் தி ஆர்கன். இந்த மசாஜ் சொல்லி மசாஜ் ஆயில்